ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2024 வெளியான கல்வன் அப்படின்ற ஃபீல் குட் அட்வென்ச்சர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி வந்திருக்கு. படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா இல்லாதனால வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லாம திருட்டு வேலையில ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இந்நிலையில ஒரு பொண்ணு மேல ஹீரோக்கு காதல் வருதுங்க. அந்த பொண்ணுக்காக ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த பண்றாருங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். அந்த பொண்ணுக்காக ரிஸ்க் எடுத்து அதை பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா அவருடைய சுயநலத்துக்காகவும் பேராசைக்காகவும் தாங்க அந்த ஒரு கேவலமான விஷயத்த பண்றதுக்கு துணிஞ்சிருக்கிறாரு. அது எங்க கொண்டு போய் விட்டுச்சு, நடந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே சமயம் ஃபீல் குட்டாகவும் இருக்கும். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சத்தியமங்கல காட்டுப்பகுதியை காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் வழக்கம் போல அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆடுகளை எல்லாம் மேய்க்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறாருங்க. சூரியன் மறையும் போது ஆடுகளை எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. பண்ணையில அடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போறாருங்க. அப்ப ஆடுங்க ஏன் கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த நபரோட அம்மா ஆட்டுங்களுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறதுக்காக வராங்க. வந்து பார்த்தா ஒரு ஆடு மட்டும் மிஸ் ஆகுது. ஒரு ஆடு மிஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்த சொல்ல அவரும் வந்து உறுதி செஞ்சுட்டு அது கோயில் வரைக்கும் கூடையே தான் வந்தது, நான் பார்த்தேன், நான் ஒரு வாட்டி போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவரும் காட்டுக்குள்ள போறாருங்க. கம்ப்ளீட்டா இருட்டாயிடுச்சு. கையில ஒரு வச்சுக்கிட்டு அவரோட ஆட்டை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. திடீர்னு பார்த்தா அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சலசலப்பு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னது அதுன்னு திரும்பி பார்த்து யோசிக்கிறதுக்குள்ளேயே ஒரு பெரிய யானை வந்து அட்டாக் பண்ணி அவர் ஸ்பாட்ல இறந்து போறாருங்க. அங்க கட் பண்ண கோர்ட்டை காட்டுறாங்க. ஜட்ஜ் அம்மா நம்ம ஹீரோக்கு சாதகமா தீர்ப்பு வழங்குறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு தாத்தாவை முதியோர் இல்லத்துல இருந்து தத்தெடுத்து இருந்திருக்காருங்க. லீகலா அவர் தான் உன்னுடைய தாத்தா அப்படின்னு நான் தீர்ப்பு வழங்குறேன், லீகல் டாக்குமெண்ட்ஸையும் கொடுக்குறேன், இனிமேல் தாத்தாவை பத்திரமா பாத்துக்கணும் என்ன அப்படின்னு சொல்ல இந்த தாத்தாவை தத்தெடுக்கிறதுக்காக ஊர் பெரிய மனுஷன் தாங்க உதவி பண்ணியிருக்கிறாரு. அவர் முன்னாடி கார்ல கிளம்புறாரு. இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு அப்புறம் தாத்தா 3 பேருமே பஸ்ல கிராமத்துக்கு போறாங்க. ஹீரோடைய பேரு கெம்பராஜ், ஹீரோடைய ஃப்ரெண்டு பேரு சூரிங்க. இப்போ தாத்தா பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும் அப்படின்றதுனால அவருக்கு பசிக்கும் அப்படின்ட்டு வாழைப்பழம், பிஸ்கெட், வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கி கொடுத்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி போய் உட்காடுறாங்க. நாம இது வரைக்கும் குழந்தைங்களை தத்தெடுத்து தான் பார்த்திருப்போம், வயசானவரை தத்தெடுத்து பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி தாங்க பஸ்ல இருக்கிறவருக்கும் டவுட் வந்திருக்கு. ஏப்பா இந்த வயசான காலத்துல இவரை தத்தெடுத்துட்டு போய் என்னப்பா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாத்துக்கும் காரணம் காதல் தாங்க அப்படின்னு சூரி சொல்றாரு. என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்க, எங்க கதை உங்களுக்கு தெரிஞ்சாதான் இங்க என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சூரி சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பயங்கரமா கத்திட்டு ஓடி வராருங்க. என்னாச்சுப்பா இப்படி கத்திட்டு ஓடி வர அப்படின்னு எல்லோரும் கேட்க, இந்த மாதிரி யானை வந்து ஒரு அம்மாவை மிதிச்சு கொன்றுச்சுப்பா, எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்ல ஊருக்காரங்க எல்லாம் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் பாக்குறதுக்காக ஓடுறாங்க. முதல்ல யாராச்சும் ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு போன போடுங்க ஐயே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ்க்கும் போலீஸ்காரங்களுக்கும் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. மொத்த கிராமமும் பாத்தீங்கன்னா கிரைம் சீன்ல இருக்குதுங்க. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் வீடு வீடா போய் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பணம், நகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆட்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கிராமத்து ஆட்கள் வீட்டுல இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணமும் இல்ல, நகையும் இல்ல. ரொம்ப விக்ஸ் ஆயிட்டு சரி சாப்பாட்டையாவது திருடி தின்னுட்டு வருவோம் அப்படின்ட்டு திருட போன வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெளியே வராங்க. அங்க ஒரு நாய் உங்களை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இந்த நாய் எப்ப பார்த்தாலும் நம்மளை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்குது, நம்மளை பார்த்தா என்ன திருட்டு பசங்க மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு அந்த நாயை கலாய்ச்சுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. ஆனாலும் இவங்க 2 பேரும் ஒரு சில வீட்டுல கொஞ்சம் நஞ்ச பொருட்களை திருடி இருக்கிறாங்க. நாம இங்க இருந்தோம் அப்படின்னா கிராமத்து ஆட்களுக்கு சந்தேகம் வரும். நாமளும் கிரைம் சீன்ல இருந்தோம் அப்படின்னா 4 பேர் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிரும் நாம கிரைம் சீன்ல தான் இருந்தோம் அப்படின்ட்டு. அதனால சந்தேகம் வராதுன்ட்டு உடனே கிரைம் சீனுக்கு போறாங்க. கவர்மெண்ட் அதிகாரிகளும் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸும் இறந்து போன அம்மாவை போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க, ரிப்போர்ட்லாம் ரெடி பண்றாங்க. பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினர்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்து கூடிய சீக்கிரம் அந்த நிவாரண அமௌண்ட்டை நான் வாங்கி தந்துடுறேன், இனிமேல் இந்த கிராமத்துக்குள்ள யானை வராம இருக்கிறதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு கிளம்புறாருங்க. ஒரு அக்கா சொல்றாங்க, ஏங்க யானை ஊருக்குள்ள வரதை தடுத்தா மட்டும் போதுமா, எங்க வயலுக்குள்ளலாம் வந்து எங்க வயலை பயங்கரமா நாசம் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு கேட்க, அப்ப அந்த அதிகாரி சொல்றாரு, ஏமா ஓனலம் அப்படின்னு காட்டுக்குள்ள வரைக்கும் நீ ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்க, யானை ஒன்னும் ஓ இடத்துக்குள்ள வரல, நீ தான் யானை இடத்துக்குள்ள போயிட்டு இருக்க, நீ ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கிற விஷயம் ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வைங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட வேலை பார்க்குறவங்க தான் தெரியாம இப்படி பண்ணிட்டாங்க, நான் சீக்கிரமா சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அந்த அக்கா மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரை மீட் பண்றதுக்காக ஹீரோ போறாருங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு நீண்ட நாட்களாவே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற கனவு இருக்குது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லப்பா, நீ இந்த வாரம் ஆஃபீஸுக்கு வா நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. இப்போ ஹீரோ சூரி கிட்ட சொல்றாரு, கூடி சீக்கிரம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆயிரணும், அந்த வேலையை வாங்கிடணும், யூனிஃபார்ம் போட்டணும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த சில்லி வேலையெல்லாம் விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வேலை கிடைச்சிருச்சுன்னா திருந்திடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க கிடையாது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆயிட்டா ஃபாரஸ்ட்டுக்குள்ள திருடுறதுக்காக வருவானுங்க இல்லையா, அவனுங்களோட புடனிலேயே தட்டி அவனுக்கு கிட்ட காசு பிடுங்களா இல்லையா, அதாவது திருட வரவங்கிட்டே திருடி சம்பாதிக்கிறது தாங்க ஹீரோடைய
ஹீரோவுடைய திட்டமே. அங்க கட் பண்ணா ஊர்க்காரங்கலாம் ஹீரோ மேலையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு மேலையும் பஞ்சாயத்து இழுத்துருக்காங்க. ஊர் தலைவர் வீட்டு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் 8 மணிக்கு தாண்டா வருவான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அது எப்படிடா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, அதிகாலையில எழுந்திருச்சு பால் கறந்துட்டு சாணி அள்ளிட்டு கோழிங்களை அமுச்சு வச்சுட்டு கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு எதையோ நான் மறந்துட்டேமே அப்படின்னு யோசனை பண்ணி பல்லு தேய்க்கிறத தான் மறந்துட்டோம் அப்படின்ட்டு பல்லு தேய்ச்சிட்டு சுட சுட காஃபியை போட்டு தான் பொண்டாட்டி கிட்ட கொண்டு போய் கொடுத்தா, இது என்ன காஃபியா இல்ல ஆட்டு மூத்திரமா அப்படின்னு பொண்டாட்டி திட்ட, காலங்காத்தாலேயே பொண்டாட்டி கிட்ட சுப்ரவாதம் கேட்டுட்டு பொண்டாட்டி குளிக்கிறதுக்காக போகும்போது ட்ரெஸ்ஸு டவலு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு ஒரு 8 மணிக்கு தாண்டா வெளியே வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தான் 8 மணிக்கு இந்த ஊர் தலைவர் வெளியே வந்து நிற்கிறாரு. பரவாயில்லரா இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பஞ்சாயத்து அப்படின்னு கேட்க, அப்பதான் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றாங்க, அதாவது எல்லோரும் யானை மிதிச்சு ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னு பாக்குறதுக்காக போன அந்த டைம்ல இவனுக்கு 2 பேரும் வீடு பூந்து திருட்டு வேலையில் ஈடுபட்டிருக்கானுங்க. மிரட்டினதுல இவனுங்களும் உண்மை ஒத்துக்கிட்டாங்க. இவனுக்கு நீங்க தான் வந்து தண்டனை தரணும், சொல்யூஷன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒருத்தர் ஒரு பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துட்டு என் பொண்டாட்டியோட நகையை அவனுக்கு திருடிட்டானுங்க, அதை வாங்கித்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோ அப்படியே எகத்தலமா சொல்றாரு, உங்க பொண்டாட்டி நகை இதுவானு பாருங்க அப்படின்னு கையில கொடுத்துட்டு இதை திருடி கொண்டு போய் அடகு வச்சோம். கொஞ்ச நேரத்திலே சேட்டு எங்களை போட்டு பொழந்து எடுத்துட்டாரு, கவரிங் செயினை தங்கன்னு சொல்லி ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்ட்டு, இந்தாங்க இந்த நகையை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப இத்தனை வருஷமா நீ ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்ட்டு அந்த நபர் அவரோட பொண்டாட்டியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இது எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு, நீங்க முதல் இந்த திருட்டு பசங்களுக்கு ஒரு தண்டனை கொடுங்க, திருநதையெல்லாம் திருப்பி தர சொல்லுங்க அப்படிங்கும் போது இந்த ஊர் பெரிய மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, திருநதெல்லாம் இவனுக்கு திருப்பி கொடுத்துருவானுங்க, இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டானுங்க, 100 தோப்புக்காரனை போடணும் அப்படின்னு சின்ன தண்டனை கொடுத்துட்றாரு. இதெல்லாம் தண்டனையா அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்களாம் கேட்குறாங்க. நீங்க போங்க இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஊர் பெரிய மனுஷன் சொல்றாருங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட், இந்த பெரிய மனுஷன் ஏதோ ஒரு விஷயத்துல ஹீரோ கிட்டையும் ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்டையும் மாட்டிக்கிட்டாரு. அதனால இவங்க 2 பேரும் இந்த பெரிய மனுஷனை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் பெரிய மனுஷன் தான் பொண்டாட்டியை தான் கண்ட்ரோலில் எடுத்துக்கணும், நான் சொல்கிறதெல்லாம் என் பொண்டாட்டி கேட்கணும் அப்படின்றதுக்காக ஒரு யாகத்தை நடத்திட்டு இருந்திருக்கிறாருங்க. இந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் கோயிலில் ஐயர் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டுற மாதிரி இந்த பூஜையை பண்ணாதான் உங்கள் பொண்டாட்டி உங்கள் கண்ட்ரோலில் வருவாங்க, சொல்கிற பேச்செல்லாம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இவரும் ஓகே சொல்லிட்டாரு. பொண்ணு வந்துருச்சே அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்தில் ஒரு வயசான பாட்டி உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க. பொண்ணு கிடைக்கல, அதனால அவசரத்துக்கு இவங்களுக்கே தாலியை கட்டுங்க அப்படிங்கும்போது இவர் முடியாதுன்னு ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறாருங்க. இதை பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்துட்டாங்க. அதை காட்டி தாங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வாண்டடா இவங்க சரண்டர் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இனிமேல் இந்த ஊருக்குள்ள திருட்டு வேலையில் ஈடுபட மாட்டோம், ஆனால் மற்ற ஊரில் எப்பப்பெல்லாம் யார் வீட்டில் இருக்க மாட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கும்போது பக்கத்து ஊரில் இந்த மயான பூஜைன்னு ஒன்று நடக்க போது எல்லோருமே ராத்திரி ஃபுல்லாக மயானத்தில் தான் இருப்பாங்க, அதனால நீங்கள் திருடுறதுக்கு உகந்த நேரம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டாக அந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் வந்து கோயில் கான்ட்ராக்ட் நான் தான்ப்பா எடுத்திருக்கிறேன், 2 பேரும் வந்து வேலை பார்க்கலாம்ல, நான் சம்பளம் தருவேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை டார்கெட் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி வெளியில் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் லைட் எரியுது, டோர் ஓப்பனில் இருக்குது. இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போக அந்த வீட்டில் தாங்க நம்ம ஹீரோன்னு இருக்கிறாங்க. ஹீரோனுடைய பேர் பாலமணிங்க. ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் எப்படி முகத்தை மறைச்சிருக்காங்களோ அந்த டைமில் ஹீரோனும் ஃபேஸ் பேக் எல்லாம் போட்டு முகத்தை மறைச்சிருந்ததுனால நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்டு பார்த்து பயந்துடுறாரு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு மிரட்டி வீட்டில் இருக்கிற பணம் நகையெல்லாம் எடுத்து கொடு அப்படிங்கும்போது எங்கள் அப்பா பெருசாக ஒன்றும் சேர்த்து வைக்கலங்க, அமௌண்ட்டும் வீட்டில் பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்றாங்க. சரி இந்த டைமில் வெளியே போனால் சைடிஸ் கிடைக்காது, அதனால சைடிஸையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இந்த வீட்டோடைய கிச்சனில் இருந்து சைடிஸ் எல்லாம் ஆட்டையை போடுறாங்க. அப்போ ஹீரோயினி இந்தாங்க இந்த ஊறுகாயை வச்சுக்கோங்க அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு, நீங்கள் ஃப்ரெண்ட் டோர் வழியாக வெளியே போகாதீங்க, இந்த ஊர்க்காரங்கெல்லாம் பொல்லாதவங்க, நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு போனதை பார்த்தா எல்லாம் தப்பு தப்பாக சொல்லி என் கல்யாணத்துக்கு ஆப்படிச்சு விட்டுருவாங்க, பேக் டோர் வழியாக போங்க அப்படின்ட்டு பேக் டோர் வழியாக ஹீரோயின் அமுச்சு வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில் போலீஸ்காரங்க கிட்ட இந்த மாதிரி இவ்வளோ பணம் இவ்வளோ நகை காணாமல் போயிருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏமா திருட வந்துட்டு போய் 11 மணி நேரம் ஆச்சு, இப்படியே அசால்ட்டாக இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, சார் திருடன் என் கஸ்டடியில் தான் இருக்கிறான், நீங்கள் அவன்கிட்ட இருந்து திருடினதெல்லாம் வாங்கி கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கும்போது என்னம்மா சொல்கிற அப்படின்னு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு. அங்கே தாங்க நம்ம ஹீரோன் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. பேக் டோர் வழியாக வெளியே போயிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் டோர் ஓப்பன் பண்ணி விட்டாங்க இல்லையா, அது இந்த நெல் பயிர் இதெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கிடங்குங்க. அதாவது ஒரு 3-4 பேர்த்தோடைய ஹைட் இருக்குங்க அந்த செவரு. இவங்க 2 பேர்த்தினால தப்பிச்சு போக முடியாமல் அங்கேயே மாட்டிக்கிறாங்க. இப்போ போலீஸ்காரங்க பிடிச்சி இந்த பணம் நகை எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க. அப்பதான் கைஸ் முறையாக நம்ம ஹீரோயினுடைய முகத்தையே பார்க்குறாரு. பார்த்த உடனே காதல் வந்துடுது. உடனடியாக போலீஸ்காரங்க இவங்க 2 பேர்த்தையும் ஜீப்பில் ஏற்றிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுடைய அப்பா பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோனை போட்டு, நான் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதனால அந்த பசங்க மேலே பெருசாக எந்த கேஸும் போடாமல் விட்டுருங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை இப்போ என் பொண்ணுனால தான் அவனுக்கு ஜெயிலுக்கு போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து என் பொண்ணை ஏதாவது பண்ணிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது, எதுக்கு தேவையில்லாத மவும்பு, விட்டுருங்க அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்களும் அப்படியே விட்டாங்க.
விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வேலை விஷயமா அந்த அதிகாரியை பார்க்கறதுக்காக வராரு. 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்தா மட்டும்தான் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாருங்க. அப்போ இந்த ஊரில் நீண்ட நாட்களாகவே கல்யாணமாகாத ஒருத்தர் இருக்கிறாருங்க. இவர் ஒரு பொண்ணை பார்த்துட்டு கட்டினா அவரை தான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேது. அதனால முட்டை மந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாருங்க. நீ அந்த பொண்ணோட மண்டையில் இந்த முட்டையை போட்டு விட்டா மட்டும் போதும், அந்த பொண்ணு என் மேலே வசியமாயிருவா, அதுக்கு நான் 5000 ரூபாய் பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோக்கு இதில் விருப்பமே இல்லைங்க. ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டு 5000 ரூபாய் அசால்ட்டாக கிடைக்குதுல்ல, வாடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாருங்க. யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க பார்த்தா அது நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு தாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ அந்த பொண்ணு மேலே முட்டை அடிக்கிறத விட்டுட்டு ஹீரோனை பயங்கரமாக சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவன் முட்டையை வேஸ்ட் பண்ணிடாதீங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டே வர அந்த முட்டையை அவர் மண்டையிலேயே அடிச்சுட்டு அவர் கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டுருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தொடர்ந்து ஹீரோனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் இந்த காலேஜில் தான் நர்சிங் படிக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. நம்ம ஹீரோனுடைய செயின் திடீர்னு காணாமல் போயிருதுங்க. பார்த்தா காணாமல் போன செயின் அதே காலேஜில் வேற ஒரு பொண்ணு கழுத்தில் போட்டிருக்கா. அது என்னுடைய செயின் அப்படின்னு ஹீரோன் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அது உன்னோட செயினாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதே டிசைனில் வேற ஏதாவது செயினாக இருக்கும் அப்படிங்கும்போது, இல்லை என்னுடைய அப்பா அம்மாவுக்கு கொடுத்த கிஃப்ட்டு, அம்மா ஞாபகமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயின் அதுதான், அது வந்து 90s காலகட்டத்து செயின் அப்படின்றதுனால அந்த டிசைன் எல்லாம் இப்போ வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அது உன்னோட செயின் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்து அங்காடையாளத்தெல்லாம் மேட்ச் பண்ணி அது ஹீரோனோட செயின் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப ரக்குடான பொண்ணுங்க. அப்படியெல்லாம் அந்த பொண்ணு செயினை தந்துடாது. எல்லோரும் பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஹீரோன் போய் தைரியமாக அது என்னோட செயின் அப்படிங்கும்போது, கீழே கடந்த செயினெல்லாம் எடுத்து போடுற அளவுக்கு நான் ஒன்றும் வழி இல்லாதவ கிடையாது, எங்கள் அம்மா எனக்கு மாதம் ஒரு செயின் வாங்கி தருவாங்க தெரியும்ல, இவ்வளோ தூரம் வந்து கேட்குறல்ல, இப்போ சொல்கிற கேளு, இது உன்னோட செயினாக இருந்தாலும் நான்லாம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரக்குடாக பேசிடுறாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருது. வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோவை பார்த்துட்டு, ஹீரோ ஒரு திருட்டு பைய தானே, அதனால ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி என்னோட செயின் காணாமல் போயிடுச்சு, என்னோட அம்மா ஞாபகமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயின் அதுதான், எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து என்னோட செயினை வாங்கி கொடுத்துருங்க, நான் பணம் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. நம்ம கிட்ட வந்து இவ ஹெல்ப் கேட்டிருக்கா அப்படின்ட்டு. சரி அந்த பொண்ணு யாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஊர் பெரிய மனுஷனுடைய பொண்ணு தாங்க. மறுபடியும் இந்த ஊர் பெரிய மனுஷன் கிட்ட அந்த வீடியோ காட்டி மிரட்டி எப்படியாவது அந்த செயினை கொண்டாந்து கொடு அப்படின்னு சொல்ல, அவரும் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்து அந்த செயினை கொண்டாந்து கொடுத்துட்டு, ஏண்டா இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மிரட்டிக்கிட்டே இருக்கீங்களே, ஏதாவது ஒன்று பெருசாக கேளுங்கடா, செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, அப்போ ஒன்று பண்ணு, பெருசாக ஏதாவது எடுத்துட்டு வா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, இது என்னோட ஆள் விஷயம், அதனால தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாளிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த செயினை கொண்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்கவும் ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் சொன்ன மாதிரி பணம் கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோ பணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேட்டாலும் இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே சும்மா ஒரு கல்லை கொடுத்துட்டு இந்த கல்லை வேணா பதிலுக்கு வச்சுக்கோங்கன்ட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்டா வேண்டாம் அப்படின்னு சொன்ன அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்க, கட்டிக்க போகிற பொண்ணுக்கிட்ட யாராவது காசு வாங்குவாங்களாடா அப்படின்னு சொல்லி ஹீரோனை பயங்கரமாக சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ ஹீரோயினை ஆத்மாத்தமாக காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஹீரோயின் காலேஜுக்கு போகும்போதும் வீட்டுக்கு போகும்போதும் பஸ்லையும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. அது ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் நேரடியாகவே வந்து ஹீரோட கையில் இந்த செயினை வந்து காப்பாற்றி கொடுத்ததுனால தானே நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கு இந்த செயினே வேண்டாம், இதை புடி, நீ ஒரு திருட்டு பைய, நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இதை வச்சுக்கிட்டு நீ காதல் கீதல்னு என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறது நல்லா இல்லை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட, இந்தாங்க இந்த செயினை வச்சுக்கோங்க, அவன் வந்து உங்ககிட்ட சாரி கேட்க சொன்னான், ஒரு விஷயம் சொல்லிட்டா, பிறந்ததுலேருந்தே எங்களுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, பால்வாடியில் கூட ஒரு பொம்பளை புள்ள பக்கத்தில் நாங்கள் உட்கார்ந்தது கிடையாது, திடீர்னு ஒரு பொண்ணு வந்து எங்கள் கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அதை நாங்கள் எப்படி எடுத்துப்போம், அந்த மாதிரி தான் அவன் தெரியாமல் நினச்சிக்கிட்டான், ஸோ மன்னிப்பு கேட்க சொன்னால் மன்னிச்சுக்கோங்க, இந்த செயினை வச்சுக்கோங்க, இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோனும் ரொம்ப ஹாஸாக திட்டிட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு கிளம்புறாங்க. போய் பார்த்தா அங்கே தாங்க ஹீரோ ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாரு. இந்த மாதிரி எமோஷ்னலாக பேச சொன்னதே ஹீரோ தான், அப்படியாவது நம்ம ஹீரோனை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலேஜ் கிட்ட போவாங்கன்னு பார்த்தா ஹீரோ போவே கிடையாது. ஏன்டா போக வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஒரு 2-3 நாள் அவளை கண்டுக்காமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் நின்னோம்னு ஏன், அந்த 2-3 நாளில் நல்லா என்னை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா, ஒரு குற்ற உணர்ச்சி ஃபீல் ஆகும், அந்த குற்ற உணர்ச்சியே காதலுக்கு லீடை கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரியே ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோனை காணோம், ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் காணோம், எல்லா இடத்துலையும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவள் ஒன்று தேடுவான்னு சொன்னேன், இப்போ நீ தான் அவளை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் போயிட்டு விசாரிக்கும் போதாங்க தெரிய வருது அவங்க பக்கத்து ஊருக்கு மெடிக்கல் கேம்புக்காக போயிருக்காங்க அப்படின்ட்டு. அது ஒரு பர்டிகுலர் முதியோர் இல்லத்துக்கு. சரி அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் அங்கே போகிறாங்க. அங்கே போனால் கேட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்றாங்க. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் தான் விடுவேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே தாங்க ஹீரோக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குது. ஒரு முறை பக்கத்து
ஊருக்கு திருடுறதுக்காக போகும்போது ஒருத்தர் இந்த மாதிரி பெயிண்டர் வேலை இருக்கு, வரையாப்பா சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் தான் இந்த முதியோர் இல்லத்தோட கான்ட்ராக்டை எடுத்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வேலைக்கு வரங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் இவங்க 2 பேர்த்த முதியோர் இல்லத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்கதாங்க நம்ம ஹீரோயின் மெடிக்கல் கேம்ப்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா கண்டும் காணாத மாதிரி இருந்துடுறாரு. அவருடைய மனசுக்குள்ள வச்சிருந்தார் இல்லையா, ஹீரோனுக்கு இந்த குற்ற உணர்ச்சியை கிரியேட் பண்ணணும், மிஸ் பண்ண வைக்கணும், அதுக்கப்புறம் லவ்வுக்கு லீடு கொடுக்கும் அப்படின்ட்டு அதை தாங்க இங்க எக்ஸிக்யூட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒர்க் அவுட்டும் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமா நம்ம ஹீரோ இங்க தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுடைய கண் பார்வையில பட்டும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சீனை கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கும்போதெல்லாம் குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அங்கே வந்தாங்க அப்படின்னா ஹீரோ எழுந்துலேருந்து அவாய்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறாருங்க. அப்புறம் தான் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு மூலமாக நம்ம ஹீரோ பற்றின விஷயமே தெரிய வருது. ஹீரோடைய அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் ஒரு சத்துணவு பாட்டி தான் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பாட்டியும் இறந்ததுக்கப்புறம் வழிநடத்த ஆள் இல்லாமல் தான் ஹீரோ இந்த மாதிரி திருட்டு வேலையிலலாம் ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோவை நினச்சி நம்ம ஹீரோனுக்கும் கஷ்டமாக இருக்குதுங்க. அதே சமயம் இந்த முதியோர் இல்லத்தில் ஒரு தாத்தா இருக்கிறாருங்க. அந்த தாத்தா அப்பப்போ வெளியே போயிடுறாரு. அந்த தாத்தா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தனிமையிலேயே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் அந்த தாத்தா மேலே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இறக்கம் வர ஆரம்பிக்குது. ஆனால் அந்த தாத்தா யாரு கூடயுமே பேச மாட்டேன்றாரு. அங்கே இருக்கிற ஒரு தாத்தா சொல்கிறாரு, நாங்கள்லாம் இறந்து போயிட்டோம் அப்படின்னா வீட்டில இருந்து எங்களுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, ஆனால் அந்த தாத்தாக்கு யாருமே இல்லை, அதுதான் அவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அந்த தாத்தாவை நம்மளா கூட்டிகிட்டு போய் வச்சு பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது, இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கவனிச்ச நம்ம ஹீரோ அந்த தாத்தாவை வெளியே படத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தாத்தாவை ரொம்பவே சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. ஒரு நாள் இந்த முதியோர் இல்லத்தில் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அவங்க வீட்டில இருந்து அவரோட டெட் பாடியை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் நாளைக்கே இந்த தாத்தா இறந்து போனார்னா இவருடைய டெட் பாடியை வாங்குறதுக்கு கூட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இதை நம்ம ஹீரோனும் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டியை ஒருத்தவங்க தத்தெடுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் பாசிபிள் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. உடனே ஹீரோ இந்த ஊர் பெரிய மனுஷன்ட்ட போயிட்டு நான் அந்த தாத்தாவை தத்தெடுக்கலான்னு இருக்கிறேன், நீங்கள் தான் கேரண்டியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டா இந்த வீடியோ வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, உண்மை சொல்லணும்னா நாங்கள் வீடியோ எடுக்கவே இல்லை, வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நாங்கள் சும்மா தான் மிரட்டிக்கிட்டு இருந்தோம், இனிமேல் மிரட்ட மாட்டோம், உணர்வுபூர்வமாக கேட்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அவரும் சரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தாவை தத்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கிறாருங்க. ஃபைனலி ஹீரோ நினச்ச மாதிரியே இந்த தாத்தாவை தத்தெடுத்துட்டு கிராமத்துக்கு போயிட்டு இருக்கிறாருங்க. எல்லாமே நம்ம ஹீரோயின் மேலே வச்சிருந்த காதல்னால தான் இவன் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்டு அங்கே இருக்கிற பேசஞ்சர் கிட்ட சொல்ல, அந்த பேசஞ்சரும் கதையை கேட்டுட்டு கதை நல்லா இருந்ததுன்ட்டு கிளம்பிடுறாருங்க. இப்போ ஹீரோ ஃப்ரெண்டை பார்க்குறாரு, ஏண்டா இவ்வளோ நேரம் நீ உண்மையிலேயே தூங்கலையா, தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் கதையை முழுசாக கேட்டேன், நீ எல்லாத்தையும் சொன்ன, ஆனால் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டியடா அப்படிங்கும்போது, இம்பார்ட்டண்ட்டான விஷயமா அது என்ன அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்குறாருங்க. தக்காளி அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அக்காவை யானை மிதிச்சு சாவடிச்சிருச்சு இல்லையா, அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து நிவாரண அமௌண்ட்டாக 4 லட்ச ரூபாய் வந்திருக்குதுங்க. அந்த நிவாரண அமௌண்ட்டை நம்மளும் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தாத்தாவை தத்தெடுத்துட்டு வந்திருக்கிறாருங்க. யானை மிதிச்சு இந்த தாத்தா இறந்து போயிட்டாருன்னா நமக்கும் கவர்மெண்ட்ல இருந்து பணம் கிடைக்கும். ஸோ லீகல் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் கூட வாங்கியாச்சு இல்லையா, ஒரே கல்ல 2 மாங்கா. ஒரு பக்கம் ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி ஆச்சு, இன்னொரு பக்கம் இந்த தாத்தாவை வச்சு பணம் சம்பாரிச்ச மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஏண்டா பணத்துக்காக கொலை பண்ற லெவலுக்கு இறங்கி வந்துட்டியடா அப்படிங்கும்போது, கொலையெல்லாம் கிடையாது, தாத்தாவை கூட்டு போய் காட்டில் விட போறோம், யானை மற்ற விஷயத்தையெல்லாம் பார்த்துக்க போகுது, நம்ம காசை வாங்கிட்டு செட்டில் ஆக போறோம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ அசால்ட்டா சொல்றாருங்க. அதுக்கப்புறம் தாத்தாவை இந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு வரும்போது இந்த ஊர்க்காரங்கெல்லாம் குறுகுறுன்னு பார்க்குறாங்க. என்னப்பா நம்மளை எல்லோரும் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. அதெல்லாம் கண்டுக்காதீங்க வாங்க அப்படிங்கும்போது நாய் குலைக்குது. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் திட்டுறாங்க. அதை ஏன்ப்பா இப்படி திட்டுறீங்க, அது அதுக்கு சொல்கிற விதத்தில் சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அந்த நாய்கிட்ட பாசமாக பேசுகிறாரு. அந்த நாய் பார்த்தீங்கன்னா தாத்தா கூட பழகிருதுங்க. இது தாங்க எங்களோட வசந்த மாளிகை அப்படின்னு அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போக, ஏண்டா வீடா இது ஏதோ இரும்பு கடை மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தாத்தா டென்ஷன் ஆகுறாரு. தாத்தா ஒரு 2 நாள் பொறுத்துக்கோங்க, சீக்கிரமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிடுறேன், உங்களுக்கு தேவையான டிவி பீரோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சிடறேன் தாத்தா அப்படின்னு சொல்ல, சரிடா அப்படின்ற மாதிரி அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. ராத்திரி சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தா, இதெல்லாம் சாப்பாடா, எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தா, இதெல்லாம் ஒரு பிரியாணியா, எனக்கு ஹை குவாலிட்டி பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி ஒரு கட்டிங் குர்ரா குடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாலும், இல்லை நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. கடைசியில் இவங்க 2 பேரும் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து பார்த்தா, இது வரைக்கும் வாங்கிட்டு வந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு தாத்தா மட்டையாயிட்டாருங்க. என்னடா இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் காலையில் தாத்தா இந்த ஊருக்குள்ள அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போனா, ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் திருட்டு பசங்க தானே, அதனால இந்த தாத்தாவும் ஏதாவது திருடிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு இந்த கிராம மக்கள் எல்லோருமே தாத்தாவை ஒதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் பேப்பர் தொடாத, கோயிலுக்கு வராத, நீ உண்டியில திருடிடுவ அப்படின்ட்டு. இந்த ஊர்ல மதிக்க
இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளுன்னா அந்த நாய் மட்டும்தாங்க. அந்த நாய்க்கிட்ட மட்டும் நம்ம தாத்தா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த தாத்தாவ நம்ம ஹீரோ தத்தெடுத்துட்டாரு அப்படின்ற விஷயம் ஹீரோனுக்கு தெரிய வருது. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இந்த வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே, "என்னம்மா உனக்கு அவன் மேல லவ்வா? அதனால தான் பார்க்க வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, "சரி நீ இந்த வீட்டுக்கு வந்து வாழ போறதானே, இந்த வீட்டை கொஞ்சம் ரெடி பண்ணு" அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோனும் ஹீரோனுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த வீட்டை ஃபுல்லா கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணி அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் தாத்தாக்கு டிவி எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்ப ஹீரோவை பார்த்து சிரிக்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. ஸோ ஹீரோ நினைச்சது நடந்துருச்சு. ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் ஹீரோவும் ஒரு பக்கம் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்களுடைய லவ் ஸ்டோரி நல்லபடியாக போயிட்டு இருக்க ஹீரோ எதிர்பார்த்தா அந்த ஒரு நாள் வருதுங்க. அப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியில இந்த பழம் பலாப்பழம் அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு என்ன பொட்டிக்கடையை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் தாத்தா சொல்றாரு, இதெல்லாம் எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கோயில்ல பூஜை பண்ண போறேன்டா அப்படின்ட்டு. காட்டுக்குள்ள கோயிலா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் ஹீரோ சொல்றாரு, நான் தான் சொன்னேன்ல தாத்தாவை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு யானையை வச்சு சம்பவம் பண்ணிட்டு நிவாரண அமௌண்ட்டை வாங்க போறோம் அப்படின்ட்டு. அதுக்கான பிளான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு யானை சாப்பிட்ற பொருட்களாக பார்த்து எடுத்துட்டு போறாங்க காட்டுக்குள்ள. ஸோ இந்த ஸ்மெல்லை வச்சு யானை அந்த இடத்துக்கு வந்துடும், தாத்தாவை போட்டு தள்ளிடும். அதுதான் இவங்களுடைய பிளானுங்க. ஸோ அந்த காட்டுக்குள்ள போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோயிலை இவங்க பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அபிஷேகத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோ சைஸா கல்ட்ட பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நானும் வரேன் அப்படிங்கும்போது, நீ இருறா அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. இல்லை தாத்தா அவனும் வரட்டும், விறகெல்லாம் எடுத்துட்டு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சைஸா கலந்துக்கிறாங்க. போய் தூரத்தில் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே இவங்க நினைச்ச மாதிரி யானை வருதுங்க. இந்த பழ ஸ்மெல்லுக்கு டக்குன்னு அந்த இடத்துக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ஷூட் பண்ணி யானையை விரட்டி விட்டுறாங்க. இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தாத்தாவை பிடிச்சி கண்டபடி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தாத்தா சொல்றாரு, பூஜை பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு. யார் கூட்டிட்டு வந்தா அப்படின்னு கேட்க, என் பேரனுங்க தான் அப்படின்னு சொல்லவும், ஹீரோட ஃப்ரெண்டு வந்து நாங்கள் தான் கூப்பிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கண்டபடி திட்டுறாரு. கண்ணு வச்சிருக்கிற எங்களையே அசால்ட்டாக தூக்கிட்டு போயிருது, உங்களை எல்லாம் ஏமாத்திரம், நாங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தோம்னா 3 பேரும் சாக வேண்டியதுதான், இந்த இடத்துலேருந்து கிளம்புங்க, இனிமேல் காட்டுக்குள்ளே வரதை பார்த்தோன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. ஸோ பிளான் வந்து சொதப்பிடுதுங்க. தாத்தா வந்து ஃபீல் பண்ணாதீங்கடா, எனக்கு தான் ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும், உனக்கு ஒன்றும் ஆகலைன்னு தானே நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ட்டு இவங்க வீடு போய் சேர்றாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அக்கா இறந்து போனாங்க இல்லையா, அந்த இடத்துல யானை வந்துடும் அப்படின்ட்டு யாருமே காவலுக்கு போக மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நாங்கள் வந்து காவலுக்கு போகிறோம், ஒரு அமௌண்ட்டை சேர்த்தி போட்டு கொடுங்க அப்படிங்கும்போது சரி அப்படின்ற மாதிரி தலைவர் சொல்லிடுறாரு. அந்த இடத்துக்கு தாத்தாவை கூட்டிகிட்டு போய் கீழே படுக்க வச்சுட்டு இவங்க மரத்து மேலே போய் படுத்துக்கிறாங்க. ராத்திரி யானை வந்தது அப்படின்னா தாத்தாவை போட்டு தள்ளிடும் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டு ஃபயரெல்லாம் மூட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஃபயர்லாம் இருந்ததுன்னா யானை வராதுரா, கொஞ்சம் அமைதியாடுறா அப்படின்ட்டு ராத்திரி பூரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி தாத்தா தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சாருங்க. என்னாச்சு தாத்தா அப்படிங்கும்போது, இல்லடா தூக்கம் வரல அப்படிங்கும்போது, சரி இந்தாங்க தண்ணி குடிங்க நிறைய தண்ணி குடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, இவர் யூரின் போறதுக்காக காட்டுக்குள்ள போவாரு, கண்டிப்பா யானை வந்து போட்டு தள்ளிடும் அப்படின்றது தான் ஹீரோடைய ஃப்ரெண்டு பிளானு. அதுக்கப்புறம் போதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுத்து தூங்கிடுறாரு. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கத்துலேயே போய் படுத்து தூங்க கரெக்டாக ஒரு யானை தும்பிக்கை ஒன்று வந்து இவங்க மேலே டச் பண்ணுதுங்க. 2 பேரும் மிரண்டு போயிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா விடிஞ்சிருச்சு. இது இவங்களுடைய கற்பனை தான், வந்தது தாத்தா தான். காலையில் ஆயிடுச்சு, என்னடா காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. என்னடா அது ராத்திரி யானை வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஊருக்குள்ள ஒரே கூச்சல் குழம்போ. என்னடான்னு பார்த்தா யானை இந்த இடத்துக்கு வரலங்க, ஊருடைய ரேஷன் கடைக்கு வந்திருக்கு. ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அரிசி மூட்டை நெல்லு மூட்டை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு போயிருந்துருக்குதுங்க. யானை அங்கே வரும் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்துல காவலுக்கு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசி ரேஷன் கடைக்கு ராத்திரி காவலுக்கு இருக்கிறாங்க. நேற்று தான் யானை வந்துட்டு போயிடுச்சு இல்லையா, இப்போ எப்படி இங்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்க, ரேஷன் கடை ருசி கண்டிருக்கும், கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சவுண்டு கேட்கும்போது, ஆனால் தாத்தா பயப்படவே மாட்டேன்றாரு. இப்போ நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. தயவு செஞ்சு தண்ணி குடிக்காத தாத்தா, தூங்கு தாத்தா அப்படின்ற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. பார்த்தா இன்னைக்கு ராத்திரி ஹீரோடைய வீட்டுக்கு வந்து யானை அட்டூழியத்தை பண்ணிட்டு போயிருந்துருக்குது. சரி விடு, நம்ம ரேஷன் கடைக்கு போனது நல்லதாக போச்சு, இங்கே படுத்திருந்தோம்னா யானை நம்மளை கொண்டிருக்கும் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா அங்கே போனால் இங்கே வருது, இங்கே இருந்தால் அங்கே போகுது, ஒரே கடுப்போ கிளப்பிட்டு இருக்குது யானை அப்படின்னு ஹீரோ டென்ஷன் ஆவறாருங்க. அப்பதான் ஹீரோயின் கால் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பிளான்ல இருக்காங்க, நீ வந்து ஒழுங்கா வீட்டில் வந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்லவும், எப்படி என்னால் இப்போ வந்து பேச முடியும், என்கிட்ட தான் எந்த வேலை வெட்டியுமே இல்லையே, நான் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் வந்து பேசுகிறேன், ஒரு 6 மாதம் டைம் கொடு அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் டைம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஹீரோ ரொம்ப அப்செட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தாத்தா வந்து நடங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா போயிட்டு நம்ம ஹீரோனுடைய அப்பா கிட்ட பேசுகிறாங்க. ஆனாலும் அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாரு. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு
பிளானை சொல்றாருங்க. இந்த ஊர் கோயிலுக்கு யானை வந்திருக்குதுங்க. அந்த யானையோட பேரு லட்சு. அது கோயில் யானைங்க. அந்த பாகன் கிட்ட பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த மாதிரி எங்க வீட்டில் ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் கிழவனை நல்லா பயமுறுத்தி கிழவனை சாவடிச்சு கொண்டு போய் காட்டில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் காட்டு யானை தான் மிதிச்சுது அப்படின்ற மாதிரி சீனை கிரியேட் பண்ணி நம்ம நிவாரணத்தை வாங்கிடலாம். இதுதான் என்னுடைய பிளான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டையும் வந்து சம்மதம் வாங்கி அந்த யானையை அங்கே கூட்டிட்டு போறாங்க. யானை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கிட்ட வரமாட்டேது. ஏன்னா வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாகன் சொல்ல கொஞ்சம் கொண்டு வாயா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பிளான் பண்றாரு. பட்டாசை வச்சு இந்த யானையை மதம் பிடிக்க வச்சிட்டோம் அப்படின்னா யானையே பார்த்தீங்கன்னா போய் தாத்தாவை அட்டாக் பண்ணிடும் அப்படின்ட்டு. ஆனால் பட்டாசு வச்ச உடனே அந்த யானை பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிது, பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. யானை மதம் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்க லட்சு பார்த்தீங்கன்னா கோயில் யானை தானே 1000க்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸை அட்டன் பண்ணியிருக்குது. அதனால இந்த பட்டாசு சவுண்டு, ட்ரம் சவுண்டு இதுக்கெல்லாம் ட்ரெயின் ஆயிருக்குது. இந்த மாதிரி சவுண்டு கேட்டாலே வந்து பிளஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால பட்டாசு சவுண்டு கேட்டதும் அது மிரண்டு போல பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. எல்லாமே சொதப்பிடுதுங்க. அதுக்கப்புறம் தாத்தா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க இவங்க சமாளிச்சிடுறாங்க. இந்த மாதிரி கோவில் யானை வந்தால் காட்டு யானை வராதுன்னு சும்மா பூஜை பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்தோம் அப்படின்ட்டு. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு 2000 ரூபாய் போச்சு அப்படின்ட்டு புலம்புறாருங்க. அந்த நேரம் பார்த்து ஊருக்குள்ளே ஒரே சத்தம். என்னடா ஊருக்குள்ளே சத்தம் அப்படின்ட்டு எல்லோரும் அங்கே போய் பார்க்கும்போது தாங்க விஷயம் தெரிய வருது. ஊருக்குள்ள ஒரு புலி ஒன்று வந்திருக்கு. ஒரு சின்ன பொண்ணை பார்த்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லோரும் கிட்ட போகிறதுக்கே பயப்படுறாங்க. அந்த பொண்ணு அசையாமல் இருக்கு. அதனால புலியும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்குங்க. அந்த இடத்துக்கு வந்த தாத்தா பார்த்தீங்கன்னா விசில் அடிக்கிறாரு. கரெக்டாக அங்கே வந்த நாய் வந்து உழைக்க ஆரம்பிக்குது. அந்த நாயை பார்த்து இந்த புலி டைவர்ட் ஆகுது. அந்த டைமில் நம்ம தாத்தா போய் அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாரு. ஒரு சொடக்கு போட்ட உடனே இப்போ அந்த புலி பார்த்தீங்கன்னா தாத்தாவை டார்கெட் பண்ண ஆரம்பிக்குது. தாத்தா பார்த்தீங்கன்னா கண்ணாலேயே ஒரு மிரட்டிடுறாருங்க. புலி பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போயிடுது. அந்த நேரம் பார்த்து நம்ம லட்சுக்குட்டி வேற குடுகுடுன்னு ஓடி வருதுங்க. அதை பார்த்ததும் இந்த ஊர்க்காரங்களாம் காட்டு யானை வந்துருச்சு போல அப்படின்னு பயப்படுறாங்க. அது காட்டு யானை எல்லாம் கிடையாது, கோயில் யானை தான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா தாத்தா அந்த யானையை கண்ட்ரோல் பண்றாரு. எப்படி தாத்தா உங்களால இதெல்லாம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதாங்க தாத்தா சொல்றாரு, தாத்தா சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவர் இளமையா இருக்கும்போது சொந்தமா சர்க்கஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்கிறாருங்க. அந்த சர்க்கஸ்ல விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஹேண்டில் பண்ணி இவருக்கு பழக்கங்க. ஸோ அதை வச்சுதான் பார்த்தீங்கன்னா யானையும் புலியும் அசால்ட்டா இவர் ஹேண்டில் பண்ணி இருந்திருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு மனுஷனையாடா யானையை வச்சு சாவடிக்கலான்னு பார்த்தோம் அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பயங்கர ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஹீரோக்காகவும் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காகவும் தாத்தாக்கு மரியாதையே கொடுக்காத கிராமம் இப்போ தாத்தாக்காகவே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் மரியாதை கொடுக்குறாங்க. தாத்தாக்கும் மரியாதை கிடைக்குது. இதை அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிட்ட தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் இனிமேல் வேலைக்கு போகணும்டா, அந்த சம்பளத்தை என்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் நிறைய வேலைக்கு அனுப்ப ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க கைக்கு காசே வரது கிடையாதுங்க. முதலாளி கிட்ட போயிட்டு நம்ம தாத்தாவே காசு வாங்கிக்கிறாரு. ஏன் தாத்தா அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இனிமேல் அப்படித்தான், நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி போட்டு இவரே சமைச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நல்லாவே பார்த்துக்கிறாருங்க இந்த தாத்தா. ஆனால் இது ஹீரோக்கும் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கவே இல்லைங்க. ஒரு நாள் ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த யானையோட கால் மாதிரியே ஒரு அச்சை ரெடி பண்ணி கொண்டு வராருங்க. அந்த யானையோட கால் இருக்கக்கூடிய அந்த சிலையை வச்சு தாத்தாவை போட்டு தள்ளிட்டு காட்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டுடலாம், காட்டு யானை கொண்டுச்சுன்னு சீனை கிரியேட் பண்ணிடலாம், இது தாண்டா கடைசி வழி அப்படின்னு சொல்ல பிளான் பண்ணுறானா பிளான். இதுக்கடா இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாருங்க. அந்த ஒரு அச்சை பார்த்தீங்கன்னா சுருட்டி வீட்டுக்குள்ளேயே வச்சிடுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பிறந்தநாள் வருதுங்க. நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா காசெல்லாம் எடுத்து கொடுத்து இவ்வளோ டவுனுக்கு கூப்பிட்டு போய் இவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு ஹீரோவும் ஹீரோயின் கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கோயிலில் போய் ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ நினைக்கிற மாதிரி இந்த தாத்தா நல்லவரெலாம் கிடையாது, ரொம்ப மோசமானவர். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை அவர் ஏதோ சம்பாரித்த மாதிரி என் கையிலேயே கொடுக்குறாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அது வேணும் இது வேணும் அப்படின்னு எங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணார் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லவும் அப்போ தான் ஹீரோயின் வந்து உனக்கு அவரை பற்றி என்றா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டார் இல்லையா. தாத்தா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் இவ்வளோ பணம் கொண்டாந்து கொடுத்தா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை தவணை முறையில் கொடுக்க முடியுமா அப்படின்னு தாத்தா கேட்டிருக்கிறாரு. அதெல்லாம் முடியாது, போய் அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அதனால தான் பார்த்தீங்கன்னா தாத்தா நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் பயங்கரமாக வேலை வாங்கி அந்த காசு ஹீரோ கிட்டையும் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்டையும் இருந்ததுன்னா தேவையில்லாமல் செலவு பண்ணிடுவாங்கன்னு அந்த பணத்தை இவரே வாங்கி சிறக சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருந்துருக்கிறாருங்க. இருந்தாலும் பணம் பத்தலைங்க. ஆனாலும் தாத்தா என்ன பண்ணியிருக்காருன்னா முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு அங்கே உதவி கேட்டிருக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்கலாம் மாதம் மாதம் என் பையனும் பொண்ணும் பணம் அனுப்புகிறாங்க, நான் இங்கே இருந்துட்டு இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறேன், உங்கள் பேரனுக்கு உதவட்டும் அப்படின்னு பணத்தை கொடுத்துருந்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் வச்சு தன்னுடைய பேரனுக்கு வேலை வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்துருக்கிறாருங்க இந்த தாத்தா. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பணத்தை ஹீரோயின் கிட்ட கொடுத்து இது கண்டிப்பாக ஒரு நாள் அவனுக்கு தேவைப்படும் போது கொடு அப்படின்ற மாதிரி சொல்லியும் கொடுத்து வச்சிருந்துருக்கிறாரு. இவ்வளோ நல்லவர் இந்த தாத்தா, இந்த தாத்தாவை போய் நீ இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு வேலை கேட்டு போய் வேலை கிடைக்கல
கிடைக்கல. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நம்ம தாத்தா வந்து ஒரு புலியை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுற வீடியோவை பார்த்துட்டு இவருக்காக வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருந்திருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ தாத்தாவை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனும் வீட்டுக்கு வரும்போது பெட்ரோல் அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ ஹீரோக்கு ஃபோன் வருதுங்க. பெட்ரோல் பங்க்கில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம ஹீரோடைய ஃபோனை வாங்கி அந்த ஸ்கூட்டருக்குள்ளே போட்டுடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த முதியோர் இல்லத்திலிருந்து வந்து இந்த மாதிரி புது பில்டிங் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கும்போது ஹீரோடைய ஃப்ரெண்டு நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. தாத்தா டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு. சரி அவன் கோச்சுக்கிட்டோம், நீ வாடா நம்ம 2 பேர் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தாத்தாவும் நம்ம ஹீரோவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. இதை நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறாருங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம ஹீரோவை நல்லாவே கௌரவப்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த காலத்தில் பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்களே அவங்க அம்மா அப்பாவை கடைசி காலகட்டத்தில் கைவிட்டுறாங்க. நீ யாருனே தெரியாத ஒரு தாத்தாவை தத்தெடுத்து வளர்க்குறானா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சே அந்த பில்டிங் ஓப்பன் பண்ண வைக்கலான்னு கலெக்டர் முடிவெடுக்கிறாருங்க. தக்காளி அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. இந்த ஊருக்குள்ளே யானை வரப்போகுது, எல்லோரும் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. அப்போது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இருக்கிறார் இல்லையா, ஹீரோக்கு ஃபோனை போட்டு அட்டன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல ஆரம்பிச்சிடறாரு, இந்த மாதிரி யானை வரப்போது, தாத்தாவை பலி கொடுத்து பணம் சம்பாதிக்கலான்ட்டு. அதை நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. ஏன்னா ஹீரோடைய மொபைல் தான் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்தது. வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது தான் இந்த யானை அச்சு, நியூஸ் பேப்பர் கட்டிங் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஹீரோடைய பிளான் என்ன அப்படின்றதே ஹீரோனுக்கு தெரிய வருதுங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்ட்டு பலார்னு ஒரு அறை விட்டுட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்ட உண்மை ஒத்துக்கிறாரு, இதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. தாத்தா சொல்கிறாரு, தேவையில்லாமல்லாம் என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வர மாட்டேன், உனக்கு ஒரு தேவை இருக்குன்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சுது, ஆனால் இப்படி ஒரு தேவைன்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தாத்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் ரொம்ப கெட்டவன், நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கிறது தான் நல்லது, நீங்கள் வந்து முதியோர் இல்லத்தில் இருந்துக்கோங்க, நான் தனியாகவே இருந்துப்பேன் அப்படிங்கும்போது வாய மூடுறா, தனிமையோட அவஸ்தை என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. தாத்தா வந்து இந்த சர்க்கஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இவரை நம்பி நிறைய குடும்பம் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. திடீர்னு சினிமா வந்தது, எல்லோரும் சினிமாவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சர்க்கஸ் பிஸ்னஸ் டவுன் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கடன் கட்ட முடியாமல், வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இவர் கூட இருந்தவங்கலாம் விஷம் குடிச்சு இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிவி வந்துருச்சுங்க. டிவி வந்தோடனே இந்த சர்க்கஸ் பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த சர்க்கஸில் இருந்த விலங்குகளும் இறந்து போச்சுங்க. ஸோ இருக்கிறது எல்லாத்தையுமே விற்று அங்கே இருக்கிற குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமுச்சு வச்சுட்டு நம்ம தாத்தா தனிமரமாக நின்றுருக்கிறாருங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ரீட்டில் கிடக்கும்போது தான் முதியோர் இல்லத்துக்கு தூக்கிட்டு வந்து பாதுகாக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அப்பப்போ வெளியே போகணுன்னு ஆசை வந்து வெளியே போயிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த டைமில் தான் ஹீரோ வந்து நம்ம தாத்தாக்கு பாசம் கொடுத்துருந்துருக்காருங்க. நீ அதையும் இதையும் நினைக்காத, நான் உன் கூட தான் இருக்க போகிறேன், இவ வந்து உன்கிட்ட அழுதுட்டு போனா இல்லையா, அந்த அழுகை எல்லாமே உனக்காக தான்டா, நீ வேணும் அப்படின்றதுக்காக தான் அவள் அழுதுருக்கிறா, நீ போய் அவளை சமாதானப்படுத்து அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாருங்க. இப்போ ஹீரோ ஒரு பக்கம் மன உளைச்சல் இருந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு மட்டும் குடிச்சிட்டு அப்படியே படுத்து கிடக்கிறாரு. தாத்தா எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா இனிமேல் வரமாட்டாரா, தாத்தாவோட பெட்டில் நான் படுத்திருக்கேன்னு பார்க்குறியா, இனிமேல் இந்த பெட்டு எனக்கு தான் சொந்தம், நமக்கு தான் சொந்தம், ஏன்னா தாத்தா வந்து ஆல்ரெடி நிறைய சரக்கு அடிச்சிட்டாரு, அதனால இந்த மாதிரி காவ காக்கிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு எந்த இடத்துல யானை வரும்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களோ அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன்டா, அவ்வளோதான் தாத்தாவோடைய சோழி முடிஞ்சுது, நமக்கு வர வேண்டிய நிவாரணம் வந்துடும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஓடுறாரு. ஊருக்காரங்களாம் எங்கடா ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி தாத்தா காணாமல் போயிட்டாரு, வாங்க தாத்தாவை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா காட்டுக்குள்ளே ஒரு பெரிய குழிங்க. அந்த குழிக்குள்ளே தாத்தா விழுந்து கிடக்கிறாரு. அன்கான்சியஸான நிலையில் தாத்தா இறந்து போயிட்டாரு போல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துல ஒரு பெரிய யானை ஒன்று வருது. ஹீரோவை பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோடைய சோழியும் முடிஞ்சதுன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நாய் வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுது. இருந்தாலும் அந்த யானை பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கிருந்தோ ஆளுங்க வராங்க, பட்டாசெல்லாம் வெடிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா ஊர்க்காரங்களும் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு சத்தத்தில் மற்ற யானைங்கெல்லாம் ஓடிடுது. ஆனால் ஒரே ஒரு யானை மட்டும் ஹீரோவை டார்கெட் பண்ணி துரத்திக்கிட்டே இருக்குதுங்க. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு தீப்பந்தத்தை தூக்கி போடுறாரு. அந்த தீப்பந்தத்தை காமிச்சிட்டு நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்பவும் அந்த யானை துரத்துது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு தேன் கூட்டை அடிச்சு களைச்சு விட்டுறாருங்க. அந்த தேன் கூட்டில் இருந்த தேனிங்க பார்த்தீங்கன்னா அந்த யானையை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த யானை பார்த்தீங்கன்னா பயந்து போய் மறுபடியும் காட்டுக்குள்ளே போயிடுது. நம்ம ஹீரோ அந்த தேன் கூட்டில் இருந்து தப்பிச்சு எப்படியோ தாத்தாவை காப்பாற்றுறதுக்காக வராரு. வந்து பார்த்தா தாத்தா வந்து கொஞ்சம் அப்படியே கான்சியஸான நிலைமையில தான் இருக்கிறாரு. உடனே ஆளுங்கெல்லாம் வந்து தாத்தாவை எப்படியோ காப்பாற்றி உயிரை காப்பாற்றிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனும் வந்து தாத்தாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பார்க்குறாங்க. கிராம மக்கள்லாம் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அடிப்பட்ட நிலமையில் இருக்கிறாரு. ஸோ ஹீரோ தான் தாத்தாவை காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோன் ஓடி வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோனும் சமாதானம் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு இதிலிருந்தே தெரியுதுங்க.
நம்ம ஹீரோக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வேலையும் கிடச்சிருது. நம்ம ஹீரோனை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் இருக்குதுங்க. இப்போ நைட் டியூட்டி முடிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் டியூட்டிக்கு கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்திட்டையுமே சொல்லிட்டு கிளம்புறாங்க. தாத்தா அப்படியே ஹாயா உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் நான் மட்டும் வின் பண்ணேன் அப்படின்னா 4 லட்ச ரூபா இருக்கக்கூடிய இந்த நிவாரண அமௌண்ட்டை 8 லட்ச ரூபாயா உயர்த்த போகிறேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு உடனே ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் தாத்தாவை பார்க்குறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.